அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் இந்த வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அமாவாசை, மார்கழி அமாவாசை அப்படின்னு அழைக்கலாம், அல்லது இந்த ஆண்டோட கடைசி அமாவாசை அப்படின்னு அழைக்கலாம், அல்லது அனுமன் ஜெயந்தியோடு சேர்ந்து வருவதால் இது மிகவும் சிறப்பான ஒரு தினம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 2-3 பதிவுகள் கொடுத்துருக்குறேன். எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை மட்டும் நீங்கள் செய்து பயனடைந்தாலே போதுமானது. ஏன்னா நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு நாள் வருடத்திலேயே வரக்கூடிய ஒரு நாள் நமக்கு வரும்பொழுது அனுமனுக்கு தனியாக பதிவுகள், அமாவாசைக்கு தனியாக பதிவுகள், அதை மாதிரி தங்கம் நம்மிடம் சேருவதற்கு தனியாக பதிவுகள், கடன் தீர்வதற்கு பதிவுகள்னு அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதற்குரிய வழிபாடுகளை நாளை செய்து நீங்கள் பயனடையுங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் நான் அனுபவிச்சிட்டேன், இதற்கு மேலே அனுபவிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நான் நொந்து நூலாக போயிட்டேன், இனி கடவுள் தான் எனக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கிறவங்க நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை அவசியம் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையோ, பொருள் அதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனையோ, அல்லது உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையோ, இடம் சம்பந்தமான பிரச்சனையோ, வழக்கோ, எதிரி தொல்லையோ எதுவாக இருந்தாலும் சரி, நாளைய தினம் அனுமன் அவதரித்த நாளில் அவருடைய ஜாதகத்தை நாம் பார்த்து மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை நாம் ஒரு முறை சொன்னாலே போதுமானது. ஒரு முறை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவு, இதற்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க. கண்குளிர அனுமனுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள்லாம் அப்படியே டக்குன்னு அடுத்த நொடியே மறைஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கஷ்டங்களை சமாளிப்பதற்கான மன தைரியம், மனோதிடம் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும். ஏன்னா அனுமன் அப்படிங்கிறவர் மிக பெரிய பராக்கிரமசாலி, சிவசக்தியோட அருளோடு பிறந்தவர். அவருடைய தாய் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா கேசரி, அஞ்சனை அப்படிங்கிறவங்க. ஆன்மீக தந்தை வாயு பகவான். அஞ்சனை சிவனை வேண்டி வரம் இருந்தாங்க. பிள்ளை எனக்கு இல்லை, பிள்ளை வரம் இல்லைன்னு வரம் இருந்தப்ப வாயு பகவான் அஞ்சனைக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அஞ்சனைக்கு அனுமன் பிறக்கிறார். அனுமன் அப்படின்னா பெரிய தாடையை உடையவன் அப்படின்னு அர்த்தங்க. இவருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. மாருதி, அஞ்சனை மைந்தன், வாயு புத்திரன், ராமபக்தன் அப்படின்னு, நம்ம சங்கட மோச்சனன் அப்படின்னு கூட நம்ம இவரை அழைக்கலாம். நாளைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கிறீங்க, அது பல வருடங்களாக அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நாளைக்கு அனுமன் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு வெற்றிலை மாலை கட்டி போடலாம். அல்லது நிறைய பேர் ஏற்கனவே வடை மாலைக்கு சொல்லியிருப்பாங்க, அதற்கான பணத்தையும் கட்டியிருப்பாங்க, நீங்கள் அதில் போய் கூட கலந்துக்கலாம். வெண்ணெய் சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சில கோவில்களில் மட்டை தேங்காய் வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க. சில கோவிலில் அதுக்குன்னே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு கம்பி கம்பியாக அந்த ஸ்டீல் ராடெல்லாம் வச்சு அதில் நிறைய பேர் தேங்காய் கட்டிட்டு போவாங்க. அப்படி அந்த தேங்காய் கட்டிட்டு போகும்போது நமக்கு நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்களுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு கட்டணும்னா அது நிச்சயமாக நடைபெறுமா. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அனுமனுடைய ஜாதகத்தை அவர் பிறந்த நாளில்லாம், மார்கழி அமாவாசை மூல நட்சத்திர நாளில் நாம் அந்த ஜாதகத்தை கண்குளிர பொறுமையாக பார்த்து அவர்கிட்ட நம்முடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லலாம். அவருடைய ஜாதகத்தை நாளை பார்ப்பதே ஒரு பெரிய கொடுப்பினை. அதிர்ஷ்டம் இருப்பவர்கள் கண்களிலேயே இந்த பதிவு படும். இந்த பதிவு பட்டால் கூட நாளைக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நடந்தே தீருங்க. இன்னும் எவ்வளவோ வழிபாடுகள் நம்ம ஆஞ்சநேயருக்கு செய்யலாம். அப்படி நம்ம செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் எல்லாமே விலகும், காரிய சித்தி அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது தடைகள், ஒரு விஷயம் நமக்கு நடக்க மாட்டேங்குது, தடங்களாகவே இருக்குதுன்னா கிரகநிலைகள் சரியில்லாமல் இருக்கும்பொழுது தான் அது நடக்கும். அந்த கிரகநிலைகள், அந்த நவக்கிரகங்களை அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் அவர் சிவனின் ஒரு அம்சமாகவும் இருக்கிறார், பெருமாளின் ஒரு அம்சமாகவும் இருக்கிறார். அதனால் அனைத்து
விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் நம்ம சுத்தமான உடலோடு மனதோடு அவரை நாம் வழிபாடு செய்யணும். நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இத்துணை வழிபாடுகளும் நீங்கள் எந்த தீட்டு காலங்களிலும் இருக்கக்கூடாது. அசைவம் சாப்பிட்டு நான் செய்யலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. தூய்மையான உடலோடும் மனதோடும் இருக்கிறவங்க தான் இந்த வெற்றிலை மாலையோ அல்லது வடை மாலையோ மட்டை தேங்காய் கட்டுவதோ வெண்ணெய் சாத்துவதோ இதை எல்லாமே செய்யலாம். வீட்டிலேயே எங்ககிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே நிறைய பேர் அனுமன் வாள் வழிபாடு செய்வாங்க. அனுமன்லேயே எத்தனையோ அனுமன் இருக்கிறாங்கங்க. மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அனுமன் இருப்பார், நிற்கிற மாதிரி, அமர்ந்திருக்கிற மாதிரி, தியானம் பண்ணுற மாதிரி. ஒவ்வொரு அனுமனுக்கும் ஒவ்வொரு அவரை வழிபடுவதால் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை பார்க்குறவங்களே மகாபாக்கியசாலி. அதிலும் நாளை அவர் அவதரித்த தினத்தில் இதை நம்ம பார்த்து நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை யார் செய்கிறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் இந்த ஆண்டு பொது தேர்வு 10வது 12வது அதை தொடர்ந்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு நீட்டு ஜேஇஇ எல்லாம் எழுதுகிறாங்களோ அவங்க அவசியம் அவங்களோ அல்லது அவங்களுடைய பெற்றோரோ இந்த ஒரு வழிபாட்டை நாளைக்கு செய்யுங்க. உங்களுடைய பசங்களை அவசியம் இந்த ஒரு ஜாதகத்தை அனுமன் ஜாதகத்தை நாளைக்கு பார்த்து வழிபாடு செய்ய சொல்லுங்கள். எந்தவித டென்ஷனும் பயமும் பதட்டமும் அவர்களுக்கு வரவே வராது. பரீட்சையில் என்னெல்லாம் அவங்க பேப்பரில் எழுதணுமோ அது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. ராமர் எந்த இடத்துலலாம் இருக்காரோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் நிச்சயமாக இருப்பார். அதே போல் ராமநாமம் ஒலிக்கக்கூடிய இடத்திலும் அவர் நிச்சயமாக இருப்பார். நம்ம ஏற்கனவே ராமரோட ஜாதகத்தை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நாளை அனுமர் ஜாதகத்தை தாராளமாக நீங்கள் பூஜை அறையில் வச்சில்லனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு இந்த பதிவில் இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்த்து அது 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நாளைக்கு முழு நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் இதை பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிங்கங்க. ரொம்ப அமைதியான இடத்துல மனசை ஆஸ்வாசப்படுத்தி நல்ல மூச்சை இழுத்து வெளியில் விட்டு கண்களை மூடி நேர்மறை எண்ணத்தோடு இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த ஜாதகத்தை அப்படியே கண்களில் பதிய வச்சுட்டு நீங்கள் அதை மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக நேர்மறை நல்ல எண்ணங்கள் நமக்குள் ஏற்படும். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதுவும் நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் இதை பார்த்து பயனடையட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.